ஹாய், ஹைதராபாத் சந்தையோட வீடியோ வந்து நான் லாங் வீடியோ மத்தியானம் அப்லோட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். இதுதான் அந்த லாங் வீடியோ. உங்களுக்கு நான் போடுற வீடியோலாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா எனக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் எங்கெங்கெல்லாம் போகிறேனோ அதெல்லாம் வீடியோ எடுத்து போடுறேன். அதிகமாக எங்கேயும் போக மாட்டோம். அதிகமாக பார்த்திங்கன்னா காய் வாங்குறதுக்கு, கோயிலுக்கு, இந்த மாதிரி இடங்களுக்கு தான் போவோம். இந்த ஃப்ரைடே சந்தை எப்படா வரும்னு சொல்லி காத்துட்ருப்பேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஊர் சந்தை எப்படி இருக்கும், நம்ம ஊர் சந்தைக்கு போனால் எவ்வளோ கலகலன்னு இருக்கும், ஒரு சந்தோஷம். நம்ம ஊர் சந்தைக்கெலாம் போயிட்டு வரும்போது எங்கேயோ சொர்க்கத்துக்கே போயிட்டு வீடு திரும்புகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஃபீல் தான் இங்கேயும். அதனால அந்த ஃப்ரைடே மார்க்கெட்டு எப்போ வரும்னு வெயிட் பண்ணி போவோம். கண்ணை பறிக்கிற அளவுக்கு பார்த்திங்கன்னா செயின்ஸு, ப்ரேஸ்லெட்டுன்னு ஏகப்பட்ட ஐட்டங்கள் வந்து இந்த மாதிரி கடையிலலாம் வச்சு விற்றுட்ருந்தாங்க. ரேட்டெல்லாம் பார்த்திங்கன்னா 7 ரூபா, 8 ரூபா, 10 ரூபா அந்த மாதிரி தான். சின்ன குழந்தைங்களுக்குலாம் வளையல் பார்த்திங்கன்னா 10 ரூபா அந்த மாதிரி, பெரியவங்களுக்குலாம் 20 ரூபா அந்த மாதிரி ரேட்டில் தான் ஸ்டார்ட் ஆணுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயம் எப்போதும் போல் 5 கிலோ 100 ரூபா அந்த மாதிரி ரேட்டில் ஸ்டார்ட் ஆயிருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு தம்பி சால் விற்றுட்டு இருந்தாங்க. சாலோட ரேட் கேட்டோம்னா சால் ரேட் வந்து பார்த்திங்கன்னா 50 ரூபா. 50 ரூபான்றது பரவாயில்ல. நான் லாஸ்ட் டைம் ஒரு ஷாப்புக்கு போய் பார்க்கும்போது ஒரு சாலோட ரேட் பார்த்திங்கன்னா 100 ரூபா அந்த மாதிரி ரேட்டில் இருந்துச்சு. ஆனால் இங்கே வந்து 50 ரூபா இருக்குதுன்னு சொல்லி வாங்கினோம். சால் தொட்டு பார்க்கும்போதே அதோட கிளாத் பார்த்திங்கன்னா ரொம்ப நைஸாக இருந்துச்சு. அதெல்லாம் வாங்கிட்டு இந்த பக்கம் நம்ம வாங்குவோம்ல, என்ன வாங்குவோம், அப்புறம் எதுடா 10 ரூபாய்க்கு கிடைக்கும்னு யோசித்து வருவோம்ல, அந்த மாதிரி 10 ரூபா கடை தான் இங்கே இருந்துச்சு. அதில் வடிகட்டியெல்லாம் வாங்கிட்டு இந்த சைடில் வந்தோம்னா இந்த ஜிமிக்கியெல்லாம் பார்த்திங்கன்னா 30 ரூபா அந்த மாதிரி ரேட்டில் இருந்துச்சு. ஜிமிக்கியெல்லாம் வாங்கிட்டு இந்த சைடில் வந்த உடனே கண்ணை பறிக்கிற அளவுக்கு சாரீஸு. நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து 100 ரூபா சாரீஸு நல்லா இருக்காது அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் பக்கத்தில் போய் அதை ஓப்பன் பண்ணி பிரித்து தொட்டு பார்க்கும்போது தான் தெரியுது ரொம்ப நல்லா சாஃப்டாக இருக்குது. அந்த சாரீஸோட கிளாத்தெல்லாம் எம்ப்ராய்டிங் போட்டு ஸ்டோன் வச்சு நல்லாவே இருந்துச்சு. இந்த பக்கம் இருக்கிற இந்த ஸ்டோன் வச்ச வளையல்லாம் பார்த்திங்கன்னா 50 ருபீஸ், 4 வளையல் 50 ருபீஸ் அந்த மாதிரி கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ கண்ணாடி வளையல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு டஜன் 30 ரூபா அந்த மாதிரி. அந்த கண்ணாடி வளையலை பார்க்கும்போதே ரொம்ப ஆசையாக இருக்கும். அவ்வளோ அழகாக கண்ணை பறிக்கிற மாதிரி நல்லா ரெயின் ட்ராப் பேங்கிள்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து புளிச்சக்கீரை வாங்கணுன்னு இருந்துச்சு. புளிச்சக்கீரை பார்த்திங்கன்னா மற்ற மார்க்கெட்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 3 கட்டு 20 ரூபா அந்த மாதிரி ரேட்டில் கொடுப்பாங்க. ஆனால் இவங்க வந்து 6 கட்டு 20 ரூபாய்க்கு வந்து கொடுத்தாங்க. அப்புறம் வாழைப்பழம்லாம் பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி வாழைப்பழத்தோட வீடியோ ஒன்று போட்டிருப்பேன். டஜன் வந்து 70 ரூபா. ஆனால் இங்கே வந்து டஜன் வந்து 40 ரூபா. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எள், வெந்தயம், அதுக்கப்புறம் பொட்டுக்கடலை, தனியா, வேர்க்கடலை, முந்திரி பருப்பு, முந்திரி பழம்லாம் குட்டி குட்டி கவரில் போட்டு ஒரு 10 ருபீஸ்க்கு விற்றுட்டு இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து நம்மளுக்கு ஏதாவது ஜாமான் வாங்கணுன்னா இங்கேயே வந்து வாங்கிக்கலாம். இங்கே 10 ருபீஸ் விற்கிறது வந்து நம்ம ஷாப்லாம் வாங்கினோம்னா 20 ருபீஸ் அந்த மாதிரி ரேட்டில் இருக்கும். இந்த சைட்லாம் பார்த்திங்கன்னா சின்ன குழந்தைகளுக்கு டிஷர்ட்டு, ஃபேண்டு இந்த மாதிரிலாம் விற்றுட்டு இருந்தாங்க. இங்கே பாருங்கள் ஒயிட் கலர் பாவக்காய். நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஒயிட் கலர் பாவக்காய் எப்படி இருக்குன்னு தெரியாது, வாங்கி சமைச்சு பார்க்கலான்னு வாங்கியாச்சு. அந்த சைடில் பார்த்திங்கன்னா பாப்கார்ன் விற்றுட்டு இருந்தாங்க. பாப்பா வந்து பாப்கார்ன் கேட்டாங்க. அப்புறம் பாப்கார்னும் 10 ரூபாய்க்கு ஒரு கவர் ஃபுல்லாக தந்தாங்க. வாங்கி கொடுத்து கூட்டிகிட்டு வந்தாச்சு. இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா செப்பல்ஸு, இந்த ஷூ பாருங்கள், பிங்க் கலர் ஷூ நல்லா இருக்குது. அது சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே அடியில் வச்சுருந்தாங்க. அதோட ரேட் பார்த்திங்கன்னா 100 ரூபா. 100 ரூபாய்க்கு இந்த ஷூ ஒர்த்தான்னு கேட்டால் கண்டிப்பாக அது ஒர்த்துன்னு தான் சொல்லுவேன். ஷூ வந்து ஒர்த் இல்லைன்னே சொல்ல மாட்டேன். ஏன்னா வெளியே கடையில் மேக்ஸிமம் போய் ஷூ எடுத்துனா 250 அந்த மாதிரி ரேட்டில் தான் வரும். ஆனால் இங்கே 100 ரூபாய்க்கு வந்து சீப்பான ரேட்டில் தான் நம்மளுக்கு கிடைக்கிது. கொய்யாப்பழம்லாம் பார்த்திங்கன்னா அரை கிலோ வந்து 40 ரூபா அந்த மாதிரி சொன்னாங்க. இந்த ப்ளம்ஸோட விலை தான் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. அதனால் ப்ளம்ஸ் எல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டு வந்தாச்சு. நாங்கள் வந்து இங்கே பச்சை மிளகா கேட்டுட்ருந்தோம். பச்சை மிளகாவோட ரேட் பார்த்திங்கன்னா இவர் வந்து 1/4 கிலோ 20 ரூபா சொன்னார். இன்னொரு இடத்துல பார்த்திங்கனாவே அரை கிலோவே வந்து 20 ரூபா அந்த மாதிரி தான். 1 கிலோ வந்து 40 ரூபா அந்த மாதிரி